பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. நம்ம ஹோம்க்கு ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்க அந்த தேவ் சார் யாருன்னு நீயும் வைஷும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல. ஆக்சுவலா தேவ் சார் இன்னைக்கு நம்ம ஹோம்க்கு வந்திருக்காரு. அவரை இன்ட்ரோ கொடுக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை கூப்பிட்டனே. மித்துமா, இவர் தாண்டா தேவ் சார். என்ன இவன் தான் தேவ் சாரா? மித்து மித்து என்னடாச்சி? நீயும் வைஷும் இவ்ளோ மாசமா தேவ் சார் யாருன்னு கேட்டுட்டு இருந்தீங்களே, அது இவர்தான் நம்ம ஹோம்க்கு, நம்ம பசங்களுக்கு எல்லாருக்கும் அவ்ளோ ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கவரு இவர்தான். நான் அடிக்கடி சொல்லுவேனே தேவ் சார்னு, அந்த தேவ் சார் இவர்தான். என்ன நீதான் தேவ் சாரா? நானே தான். ஏண்டி நம்ப முடியலையே என்ன? நம்ப முடியலனா மதர் கிட்ட கேளு. மதர், இங்க என்ன நடக்குது மதர்? இவரு தேவ் சார்? ஆமாடா மித்ரா, அடிக்கடி ஹோம்ல எல்லாரும் சொல்ற தேவ் சார் இவர்தான் நம்ம ஹோம்க்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்து பண்ணிட்டு இருக்காரு. தேவ் சார், உங்ககிட்ட நான் ஒரு பொண்ணை இன்ட்ரோ பண்ணணும்னு சொன்னல, அது இவதான் மித்ரா. இந்த ஹோம்ல வளர்ந்தவ. அப்போ இந்த ஹிட்லர் தான் தேவ் சாரா? நானும் வைஷ்ணவும் இவ்ளோ மாசமா பார்க்கணும்னு ஆசைப்பட்டது இவனதானா? அப்போ அனிதா ஹஸ்பண்ட் தேவ் சார் இல்லையா? ஐயோ, நாங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ. அப்போ இவ்ளோ மாசமா இந்த ஹோம்க்கு தேவையான எல்லாத்தையுமே பார்த்து பண்ணினது இவன் தானா? பசங்களோட ஃபியூச்சர் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு மதர் கிட்ட சொன்னதும் இவன் தானா? ஐயோ, என்னால சுத்தமா நம்பவே முடியல. என்னடா இது, இவ்ளோ ஷாக்ல இருக்க? நீ தானே தேவ் சாரை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்த, இன்னைக்கு என்ன இவ்ளோ ஷாக்கிங்ல இருக்க? என்னடாச்சி? மதர், அது பொண்ணு இல்ல மேடம், எனக்கு ஏற்கனவே தெரியும். தேவ் சார், என்ன சொல்றீங்க? மித்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? ஆனா இன்னைக்கு தானே மித்ராவை நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்கறேன். என்ன பேசுறீங்க? எனக்கு எதுவுமே புரியல. மித்து, அப்ப தேவ் சார் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? மதர், அது வந்து மதர், உங்க எல்லார்கிட்டயும் நான் சொன்னேன்ல எனக்கு மேரேஜ் ஆக போகுதுன்னு. அது வேற யார் கூடவும் இல்ல, இதோ நிக்கிறாங்கல்ல இவங்க கூட தான், மித்ரா கூட தான் எனக்கு மேரேஜ் ஆக போகுது. தேவ் சார், என்ன சொல்றீங்க? எங்க மித்துவை தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? மித்துமா, தேவ் சார் தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஆமா மதர். மித்து, உண்மையாவே மதருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமாடா? தேவ் சார், நீங்க மித்துவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா தேவ் சார், நீங்க மித்துவை கல்யாணம் பண்ணிக்க போறதா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. மித்துமா, நீயும் தேவ் சார் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையேடா. நான் உண்மையாவே எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. மதர், அது எனக்கு இவர்தான் தேவ் சார்னு தெரியாது, அதான். மித்ரா, என்னமா சொல்ற? எனக்கு எதுவும் புரியல. இவர்தான் தேவ் சார்னு எனக்கு தெரியாதா? ஆமா மதர், ஆக்சுவலா மித்ராவுக்கு நான் தான் தேவ்னு இப்போதான் தெரியுமே. அவளுக்கு இது சர்ப்ரைஸ் தான். ஆக்சுவலா இன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு மித்ரா தானு உங்ககிட்ட நானே சொல்லலாம் தான் இருந்தேன். ஆனா அதுக்குள்ளார தெரிஞ்சிருச்சு. மதர், நானும் மித்துவும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். தேவ் சார், என்ன சொல்றீங்க? உண்மையாவா? உண்மையாவே இதை கேட்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? ஹோம்ல உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சா உண்மையாவே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுவும் பசங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா பசங்களுக்கு எல்லாருக்குமே உங்களே ரொம்ப பிடிக்கும், மித்துவே ரொம்ப பிடிக்கும். நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு தெரிஞ்சா அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உண்மையாவே இந்த வருஷம் ஹோம் ஆனிவர்சரிக்கு என்னோட பெஸ்ட் கிஃப்ட்னா அது இதுதான் தேவ் சார். தேவ் சார், உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. மித்து எங்க ஹோம்ல வந்தாங்கிறதுக்காக இல்ல, உண்மையாவே மித்து ரொம்ப நல்ல பொண்ணு தேவ் சார். மித்துமா, நீயுமே தேவ் சாரை கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டா. ஏன்னா தேவ் சார் மாதிரி ஒரு பையனை நான் பார்த்ததே இல்லடா. உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க் யூ சோ மச் மதர். மதர், நீங்க போய் ஒர்க் பாருங்க, நான் மித்துவை கூப்பிட்டு வரேன். ஓகே தேவ் சார், நான் போய் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் முடிச்சிட்டான்னு பார்க்கறேன். அப்புறம் நம்ம ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதோட இன்னைக்கு ஹோம்ல உள்ள எல்லார்கிட்டயுமே அனௌன்ஸ் பண்ண போறேன், மித்துக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு. தேவ் சார், நான் அனௌன்ஸ் பண்ணலாம்ல? என்ன மதர், ஆக்சுவலா இன்னைக்கு நானே உங்க எல்லார்கிட்டயும் சொல்லலாம் தான் இருந்தேன். இதுக்கு எதுக்கு மதர், தாராளமா நீங்க எல்லார்கிட்டயும் சொல்லுங்க, நானும் மித்துவும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு. ஓகே தேவ் சார், நான் போய் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பார்க்கறேன். நீங்க மித்ராவும் வாங்க, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னைக்கு கேக் கட் பண்ணுங்க. ஓகே மதர், நீங்க போங்க, நாங்க ரெண்டு பேர் வரோம். யாரோ இவன், யாரோ இவன்,
ஹலோ ஹே, என்னடி இப்படி பாக்குற நீ? ஹே, எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி. எதுக்கு இப்படி பாக்குற? இல்ல அது வந்து நீங்க தான் தேவ் சார்னு தெரியாம அது சாரி. ஹே கிரீரு, இப்ப நீ என்ன சொல்ற? வாங்க போங்க. அது சரி, இவ்வளவு நாள் கொஞ்சம் கூட எனக்கு மரியாதையே கொடுத்தது இல்ல. யோ வாயா போயா அப்படி இப்படின்னு பேசிட்டு இப்ப என்ன மேடம் திடீர்னு வாங்க போங்கலாம் சொல்றீங்க? இல்ல அது இவ்வளவு நாள் ஏதோ தெரியாம நீங்க தான் தேவ் சார்னு எனக்கு தெரியாது. சாரி. மித்து பாப்பா கிரடி, இப்ப இதுக்கு நீ டிஃப்ரெண்டா என்கிட்ட பேசுற? எனக்கு உண்மையாவே அப்படின்னு பேசும்போது சத்தியமா சிரிப்பா வருதுடி. இங்க பாருடி, நீ எனக்கு மரியாதை கொடுத்து பேசுறது எனக்கே ஒரு மாதிரி இருக்குடி. கண்டிப்பா பாக்குற ஆடியன்ஸ்க்கும் ஒரு மாதிரியா தாண்டி இருக்கும். அதனால நீ பழக்கம் போல என்ன பாயா போயானே கூப்பிடு, சரியா? இல்ல அது வந்து அப்போ இவ்வளவு மாசமா ஹோம்க்கு எல்லா ஹெல்ப்பையும் பண்றது நீதானா? ஆமா. கேண்டி, ஓ மேடம் இப்ப என்கிட்ட சண்டை போட போறீங்க? இதெல்லாம் என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் பண்றியான்னு? ஹலோ மேடம், அப்படி மட்டும் எதுவும் நினைச்சிடாதீங்க. ஆக்சுவலா உன்னை மீட் பண்றதுக்கு முன்னாடில இருந்தே இந்த ஹோம்க்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன், சரியா? அதனால உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் நீ வளர்ந்த ஹோம்ல நான் இப்படி எல்லாம் பண்றேன்னு நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத, சரியா? இவன் யாரோ வந்தது இதற்காக, சிரிக்கின்றான் ரசிக்கின்றான் இதுக்கே எனக்காக. இல்ல அது வந்து உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். மனைவி, நீங்க என்ன வேணாலும் கேளுங்க என்கிட்ட. ஆனா தயவு செஞ்சு இந்த வாங்க போங்க இதை மட்டும் விட்டுடி. ஏதோ தெரியல, ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கு. எனக்கு என் மித்துக்குட்டி எப்பவுமே சொல்ற வாயா போயாதான் ரொம்ப பிடிக்கும். நீ வாடா போடான்னு கூப்பிட்டா கூட எனக்கு ஓகே தான். ஆனா தயவு செஞ்சு வாங்க போகன்னு மட்டும் சொல்லாதடி. எனக்கு என்னமோ ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்க மாதிரி இருக்கு. ப்ளீஸ் மித்துக்குட்டி, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நீ எப்பவும் போல பேச ப்ளீஸ். இல்ல அது நீ எவ்வளவு பெரிய ஆளு, உன்னை எப்படி மரியாதை இல்லாம பேசுறது? அதான். அது சரி அடியே, நான் அவ்வளோ பெரிய கம்பெனிக்கு சிஇஓன்னு தெரிஞ்சு நீ என்ன மரியாதை இல்லாம தான் பேசினேன். இப்போ என்ன திடீர்னு தேவ் சார் நானும் தெரிஞ்சோன்னா இவ்வளோ மரியாதை கொடுக்குறேன்? இங்க பாருங்க மேடம், நீ எப்பவும் போல என்ன வா போ வாய போயான்னு சொல்றதா எனக்கு பிடிக்கும். அதனால இந்த மாதிரி வாங்க போங்கன்னு தயவு செஞ்சு கூப்பிடாதீ. சத்தியமா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் ஷாக்கா இருக்கா, அதனாலதான். மற்றபடி எனக்கும் உன்னை வாங்க போங்கன்னு கூப்பிட்றதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. சரி ஓகே, நீ தான் தேவ் சார்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லல. இதுதான் என் மித்து பாப்பா. இங்க பாருங்க மித்துக்குட்டி, நான் தான் தேவ் சார்னு சொல்ற அளவுக்கு இதுல ஒண்ணுமே இல்லையேடி. அதோட இன்னைக்கு ஆக்சுவலா நான் இந்த ஹோம்ல உள்ள எல்லார்கிட்டயுமே நீ நானும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு அனௌன்ஸ் பண்றதுக்காக தான் உன்னை கூப்பிட்டு வரலாம்னு நான் நினைச்சேன். ஆனா நீ என் கண்ணில் மண்ணை தூவிட்டு முன்னாடி இங்க வந்துட்டேன். ஆக்சுவலா உன்னை இந்த ஹோம்க்கு இன்னைக்கு கூப்பிட்டு வந்து நானும் மித்ராவும் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு பசங்க எல்லார்கிட்டையும் சொல்லலான்னு இருந்தேன். ஏன்னா பசங்க எல்லாரும் ரொம்ப நாளா நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு யாருன்னு கேட்டுட்டே இருந்தாங்க. சோ அவங்க எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் பண்ணலாமே நினைச்சேன். எங்க அதுக்குள்ளாதான் நீ என் கண்ணில் மண்ணை தூவிட்டு ஓடி வந்துட்டியே. என்ன இதுல என்ன இருக்காவா? ஹே, நீ இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்க. அதோட மதர் நிறைய டைம் சொல்லியிருக்காங்க நீ எங்க ஹோம்க்கு மட்டும் இல்ல இன்னும் நிறைய ஹோம்க்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. அது எல்லாத்தையும் என்ன இவ்வளவு ஈஸியா சொல்ற? இதுல என்ன இருக்குன்னு? மித்துக்குட்டி, பணம் இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுல என்னடி இருக்கு? நீ பில்டப் பண்ற அளவுக்குலாம் இதுல எதுவுமே இல்ல. நம்ம செத்ததுக்கு அப்புறம் நம்ம கூட பணம் வரப்போறது கிடையாது, சரியா? அதனால இருக்கும்போதே எல்லார் முகத்திலயும் சந்தோஷத்தை பார்க்கணும். அது ஒரு தனி கிக்கு தான், தெரியுமா? எனக்கு மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அது மூலியமா அவங்க தர ஒரு சின்ன ஸ்மைலிங் ஃபேஸ், அதை பாக்குறதுக்கே ரொம்ப பிடிக்கும்டி. அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். அதனால நீ கொடுக்குற பில்டப் அளவுக்குலாம் இது அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, சரியா? அதனால ஃப்ரீயா விடு, ஓகே? மனைவி என்னாச்சு? இப்ப எதுக்கு இவ்வளவு ஷாக்ல இருக்கா? நீ இப்படி இருக்கிறது எனக்கு சத்தியமா பிடிக்கலடி. மித்ரா எப்பவுமே திமிர்த்தனமா எப்பவுமே சின்ன மிரட்டுற மாதிரி தான் பேசுவாளே. இப்ப எதுக்கு இவ்வளவு சைலண்டா இருக்கா? முதல்ல நார்மலா பேசு. இல்ல அது வந்து நீ நான் இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன். புண்ணா அப்படா சாரு வரல. புண்ணா பின்ன நீ நார்மலாவே என்கிட்ட பேச மாட்டேங்கிற. அதான் புண்ணா நார்மலா ஆக்குறதுக்கு எனக்கு வேற வழி தரல. அதான் சிம்பிள். அதுக்குனே இப்படி பண்ணுவியா நீ? பசங்க எச்சு பாத்துறதா என்ன இருந்திருக்கும்? யாருக்கு இல்லடி, செக் பண்ணிட்டு தாண்டி கொடுத்தேன். ரொம்ப தாண்டி பண்ற. சரி ஓகே, மதர் கூப்பிட்டாங்க ஞாபகம் இல்லையா? சரி வா போலாம். அது
ஒரு நிமிஷம். என்னடி ஹே மித்ரா, என்னாச்சுடி? எதுக்கு போய் அலற? அது சாரி சாரி, ரொம்ப அது நீதான் எனக்கு தேவ் சார்னு தெரியாது. சாரி. ஹே லூசு, இதுல என்னடி இருக்கு? இதுக்கு எதுக்கு நீ சாரி கேட்டு அழுதுட்டு இருக்கா? மித்ரா ஃபர்ஸ்ட் அழாத, முதல்ல என்ன பாரு. அது ரொம்ப 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 தேங்க்ஸ். தேங்க் யூ so much. தேங்க்ஸா? எதுக்குடி? இல்ல, இது ஹோம்க்கு ஸ்பான்சர் கிடைக்காம எனக்கு எல்லாருமே எவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு தெரியுமா? நீ ஸ்பான்சர் பண்ணினதுக்கு அப்புறம் தான் பசங்க 3 வேளை சாப்பாடே நிம்மதியா சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அன்னையிலேருந்து உன்னை பார்க்காமலே உன் மேல நிறைய மதிப்பு மரியாதை எல்லாமே வந்துடுச்சு. உண்மையை சொல்லணும்னா நீ ஸ்பான்சர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பசங்க எல்லாருமே ரொம்ப நிம்மதியாகவும் ரொம்ப செக்யூராகவும் ஃபீல் பண்றாங்க. அதுக்காக தான் ரொம்ப 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 நன்றி. மித்து பாப்பா, இப்ப எதுக்கு நீ இவ்வளவு எமோஷனல் ஆகுற? இங்க பாருடி, இதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. முதல்ல நீ அழாதடி ப்ளீஸ். நீ அழகதை பார்த்தாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. ப்ளீஸ் நீ அழாத. இன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருக்கணும் தானே வந்த. எனக்கு எதுக்குடி இப்ப நீ அழுதுட்டு இருக்க? முதல்ல கண்ணத்தோட. மதர் பசங்களோட ஃபியூச்சரை நினைச்சு கவலைப்படாத நாளே இல்லை. ஒரு வாட்டியும் மித்துமா எனக்கு அப்புறம் பசங்களை யாரடா பார்த்துக்க போறா, சரியான ஸ்பான்சரே கிடைக்கலடான்னு ரொம்ப நாள் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஆனா நீ ஸ்பான்சர் பண்ணினதுக்கு அப்புறம் தான் மதர் ரொம்ப 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 நிம்மதியா இருக்காங்க. அதுக்கு தான் எல்லாத்துக்குமே உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. தேங்க்யூ, தேங்க்ஸ் a lot. மித்ரா ரிலாக்ஸ் டி. இப்ப எதுக்கு நீ இவ்வளவு எமோஷனல் ஆகுற? இங்க பாரு மித்து, நான் எப்பவுமே உங்ககிட்ட சொல்றதுதான். மித்ரா எனக்கு எப்பவுமே போல்டா ஆட்டிடியூடா திமிரா இருந்தா தான் பிடிக்கும். அவ கண்ணில் தண்ணி வர்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது. ப்ளீஸ் டி அழாத ப்ளீஸ். எனக்கே தெரியல, எனக்கு அழணும் போல இருக்கு. ப்ளீஸ் நான் இப்படியே கொஞ்சம் அழுதுக்கிறேன் ப்ளீஸ். ஹே எனக்கு உண்மையாவே நீ அலறதை பார்க்கும்போது ரொம்ப மனசுலாம் கஷ்டமா இருக்குடி. ஆக்சுவலா எனக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா வந்தேன் தெரியுமா? என் மித்து பாப்பாவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வந்தேன். நீ ஏண்டி மித்து இப்ப அழுது எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கா? ப்ளீஸ் டி அழாதடி. உண்மையாவே எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி. ப்ளீஸ் அழாத, எனக்காக அழாத வேணாமே ப்ளீஸ். அது சரி மேடம், நான் இப்படிலாம் சொன்னா சமாதானம் ஆக மாட்டீங்க. மாமாவுக்கு என் மித்து பாப்பாவை எப்படி சமாதானப்படுத்தணும்னு நல்லாவே தெரியும். நான் வேணும்னா என் மித்து குட்டியை சமாதானப்படுத்தட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு தேவை. குட் கேர்ள். என் மித்து பாப்பா இப்படி இருந்தாதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இங்க பாருடி, எனக்கு நீங்க எப்பவுமே திமிர்த்தனமா இருந்தாதான் பிடிக்கும். அது கூட அழகுதான் தெரியுமா? ஆனா நீ அழுதா எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. இங்க பாரு மித்துக்குட்டி, இதுலலாம் எதுவுமே இல்லடி. எனக்கு கொஞ்ச நாளைக்கு நான் தனியா எல்லா ஹெல்ப்பையும் பண்ண போறேன். உனக்கு எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து எல்லா ஹெல்ப்பையும் பண்ணலாம். ஓகே? சரி ஓகே. மதர் ரொம்ப நேரமா நமக்காக வெயிட் பண்ணுவாங்க. நம்ம போலாமா? பசங்களும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போலாமா? போலாம். அது நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். என்னது மறுபடியுமா? மித்துக்குட்டி ப்ளீஸ் டி அழுதுறாத ப்ளீஸ். ஏன்னா கஷ்டப்பட்டு உடனே சமாதானப்படுத்திருக்கேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நீ பாட்டுக்கு இப்படி அழுதுட்டே இருந்தனா பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்கடி. ஏதோ நான் தான் உன்னை ஏதோ பண்ணிட்டேன்னு. ப்ளீஸ் அழாம எது வேணாலும் சொல்லு. ஓகே? அப்பா சிரிச்சிட்டியா? அப்ப கண்டிப்பா அழ மாட்டேன். சரி சொல்லுடி, என்ன விஷயம்? சீக்கிரம் போகணும் பாரு. மதர் வேற முன்னவே வர சொன்னாங்கல்ல. அது வந்து ஆஹா என்னடி? ஐ அப்புறம் சொல்லுடி. அது சொல்லுடி. அது ஐ லைக் யூ. என்ன ஐ லைக் யூ வா? இத சொல்றதுக்காக தான் இவ்வளவு நேரம் நீ தயங்குனியா? ஆமா. ஏன் இல்ல, நான் கூட நீ ஐ லவ் யூன்னு சொல்ல போறியோன்னு நினைச்சேன். நினப்புதான் பொழப்ப கெடுக்குமா. சரி ஓகே, மதர் கூப்பிடுறாங்க, வா போலாம். மித்து பாப்பா, நீ ஐ லைக் யூன்னு சொன்னது எனக்கு ஓகே தாண்டி. இந்த ஐ லைக் யூ இன்னும் கொஞ்ச நாள்ல ஐ லவ் யூவா மாறும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது வரைக்கும் பழக்க போல ஆதி மாமா உனக்காக வெயிட் பண்ணுவான். சரி ஓகே, இப்ப போலாம் வா. போலாம் வா. ஏய் இருடி, இப்ப எதுக்கு இப்படி சிரிக்கிறா? சிரிச்சனா? நானா? இல்லையே.
ஓ இல்ல நீ சிரிச்ச மாதிரி இருந்துச்சு அதான் கேட்டேன். சரி ஓகே வா போலாம். வெயிட் நான் கேட்கணும்னு நினைச்சா மறந்தே போயிட்டேன். அம்மா உன் பேரு ஆதித்யா தானே? அப்புறம் என்ன தேவ்? அம்மா உன் பேர் என்ன? அது சரி, அப்போ மேடம் என்ன நம்ம மேரேஜ் இன்விடேஷனை பார்க்கவே இல்லை அப்படிதானே? புரியல மேடம் ஃபர்ஸ்ட் நீ நம்ம மேரேஜ் இன்விடேஷன் பாத்தியா இல்லையா? அது மார்னிங் ஒருத்தவங்க வந்து கொடுத்துட்டு போனாங்க. லக்ஷ்மி அம்மா பார்க்க சொன்னாங்க. நாங்க தான் ஈவினிங் வந்து பாத்துக்கிறோன்னு வச்சுட்டு வந்தோம். ஏ மேடம் ஃபர்ஸ்ட் போய் நம்ம இன்விடேஷனை பாருங்க, பார்த்தோன்னே உங்களுக்கே புரியும். சரி ஓகேடி, டைம் ஆகுது, வா போலாம். ஓகே சரி வா போலாம். என்ன ஒருத்தவங்களுக்கு வாயெல்லாம் ஒரே பல்லா இருக்குது. மித்து டார்லிங், வைஷு சத்தியமா என்னால இப்ப கூட நம்பவே முடியலடி. அந்த ஹிட்லர் தான் தேவ் சார்னு. அப்பா தேவ் சார் யாரா இருப்பாருன்னு நம்ம எத்தனை நாள் அவரை தேடி இருப்போம். அவரை பார்க்கணும்னு நம்ம எப்படிலாம் ட்ரை பண்ணி இருந்திருப்போம். ஆனா பாரு, இவன் தான் தேவ் சார்னு என்னால சத்தியமா நம்பவே முடியல வைஷு. ஆமா மித்து, இப்ப கூட எனக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்குடி. அதுவும் ஹோம்ல எல்லாருக்கும் முன்னாடியும் ஆதி சார் நானும் மித்ராவும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொன்னோன்னா அப்பா ஹோம்ல உள்ள எல்லாரும் எப்படி கிளாப் பண்ணி எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. உண்மையாவே எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுடி. அதுவும் ஆதி சார் தான் தேவ் சார்னு தெரிஞ்சோன்னே உண்மையாவே நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன்டி மித்து. ஆமாண்டி, உண்மையாவே இவன் தான் தேவ் சார்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கலடி. ஆனா அப்போ அன்னைக்கு நீ நானும் அனிதா ஹஸ்பண்ட ஹோம்ல பார்த்தோம்ல, ஒருவேளை அவரு சும்மா வந்திருப்பார் போலடி. நம்ம தான் அவர் தான் தேவ் சார்னு தப்பா நினைச்சிட்டோம் போல இருக்குது. உண்மையாவே இவன் உண்மையாவே கிரேட் தான் வைஷு. சத்தியமா இவனை மாதிரி ஒரு பையனை நான் பார்த்ததே இல்லடி. ஏன்னா மதுரை எத்தனை வாட்டி சொல்லியிருக்காங்க இவன் நிறைய ஹெல்ப் பண்றான், நம்ம ஹோம்க்கு மட்டும் இல்ல நிறைய ஹோம்க்குன்னு. அதெல்லாம் இவன் தானா நினைக்கும் போது உண்மையாவே எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல வைஷு. மித்து உண்மையாவே இப்போ முகத்தை பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? நீ நீ அவ்வளவு சந்தோஷமா இருக்கடி. நீ இந்த மாதிரி சந்தோஷமா இருந்து எவ்வளவு வருஷம் ஆகுதுன்னு தெரியுமா மித்து? உண்மையாவே இப்போ உன்னை எனக்கு பாக்குறதுக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குடி. என்னமோ தெரியல வைஷு, இன்னைக்கு நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். மனசெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. அது அது எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல வைஷு. மித்து நீ சொல்லவே தேவையில்லடி, நீ எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கன்னு உன் முகத்தை பார்த்தாவே தெரியுதுடி. உண்மையாவே நீ இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கணும்னு நான் எத்தனை வருஷம் ஆசைப்பட்டிருக்கேன்னு தெரியுமா? ஆனா இன்னைக்கு தாண்டி உன் முகத்துல உண்மையான சந்தோஷமே தெரியுது மித்து. உண்மையாவே உண்மையாவே ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் யூ டி. நீ நீ சந்தோஷமா இரு மித்து, அதான் மித்து நல்லா இருக்கு. ஆமால, நான் இந்த மாதிரி சந்தோஷமா இருந்து ரொம்ப வருஷம் ஆயிட்டுல. என்னமோ தெரியலடி, இன்னைக்கு நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் அவன் அவன் மட்டும்தான். அவனாலதான் இன்னைக்கு நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். பரா மித்து, ஆதி சார் தானே சொல்ற நீ? ஏன் உனக்கு தெரியாதா நான் யார சொல்றேன்னு? தெரியுது தெரியுது, இன்னைக்கு எனக்கு எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா தெரியுது. மித்து இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கல, நான் உன்னை கேட்கட்டுமா? கேளு வைஷு. மித்து ஒரு உண்மையை சொல்லு, உனக்கு ஆதி சாரை பிடிக்கும் தானே? நீ ஆதி சாரை லவ் பண்ற தானே? மித்து என்னடி திடீர்னு சைலண்ட் ஆகிட்டேன்? தப்பா ஏதாச்சும் கேட்டுட்டேனா? இல்லடி, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு என்னமோ நீ சொல்ற மாதிரி அவனை லவ் பண்ணதான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்டி. ஆமா, என் மனசுக்குள்ளார அந்த ஹிட்லர் எப்பவோ வந்துட்டான். அது என்னமோ தெரியல வைஷு, அவனை பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப வருஷம் பார்த்து பழகின மாதிரி ஒரு ஃபீல். அவனை பார்க்கும் போதெல்லாம் ஒரு செக்யூர் ஃபீல் வரும்டி. அது எனக்கு சரியாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. பட் என்னமோ தெரியல, அவன் பக்கத்தில் அவன் கூட இருக்கும்போது நான் ரொம்ப செக்யூராக ஃபீல் பண்ணுவேன். ஏதோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஃபீல் மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும்டி. அதோட யார்கிட்டையுமே வராத உரிமை, யார்கிட்டையுமே வராத ஒரு நம்பிக்கை எல்லாமே எனக்கு அவன் மேலே வந்துச்சுடி. அதுவும் இன்னைக்கு அவன் தான் தேவ் சார்னு தெரிஞ்சோன்னே என்னமோ தெரியல வைஷு, அவனை லைஃப்பில் மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு எனக்கு தோணுதுடி. நான் உண்மையை சொல்லணும்னா நான் அவனை மனசார விரும்புகிறேன் வைஷு.
மித்து டார்லிங், ரியலி? ஐயோ, உண்மையாவே இதை கேட்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமாடி? வாயிலேருந்து இந்த வார்த்தை எப்படா வரும்னு நாங்க எல்லாரும் எப்படி காத்திருந்தோம் தெரியுமா? ஃபைனலி என் மித்து ஒத்துக்கிட்டா. மித்து, உண்மையாவே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. சரி, ஓகே, ஆதி சார் கிட்ட எப்போ சொல்ல போற நீ? தெரியலையே. ஆக்சுவலாக இன்னைக்கு அவன் தான் தேவ் சார்னு தெரிஞ்சோன்னே எனக்கு அப்படியே கட்டி பிடிச்சி ஐ லவ் யூன்னு அவன் காதில் கத்தணும் போல இருந்துச்சுடி. ஆனால் தெரியல, சொல்லணும், சீக்கிரமாகவே சொல்லுவேன். அது இன்னும் 2 வீக்ஸில் அவனுக்கு பர்த்டே வருதுல்ல. ஸோ பர்த்டே அன்னைக்கு என் மனசில் உள்ள காதலை அவன்கிட்ட சொல்லலான்னு இருக்கேன். அது வரைக்கும் அவனை கொஞ்சம் டீஸ் பண்ணணும். அப்புறம் அவன் பண்ணுற சேட்டையெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது எல்லாத்தையுமே அனுபவிக்கணும். அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் பர்த்டே அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன். என் மித்துவா இப்படிலாம் பேசுறது? ஐயோ மித்துடாலி, எனக்கு இப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? அப்படியே கத்தனை போல இருக்குடி எனக்கு சந்தோஷத்துல. மித்து, நான் கிட்ட அடிக்கடி சொல்லுவல்ல, உனக்காக கடவுள் அனுப்பி வச்ச ஆண் தேவதை ஆதி சார் தானே. அதை இப்போ வச்சு உனக்கு புரிஞ்சதேடி. மித்து, நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லிட்டே இருப்பேன்ல, ஆதி சார் தான் உனக்கு கரெக்டான ஜோடின்னு. பாருடி, அது இன்னைக்கு நடந்துருச்சு. நீ ஏன் உன் வாயால ஆதி சாரை மனசார விரும்புறேன்னு சொல்லிட்டேன். மித்து, லைஃப்ல எது நடந்தாலும் ரீசன் இல்லாமல் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது உண்மையாவே பர்ஃபெக்ட் மித்து. ஏன்னா ஆதி சார், ஐயோ என்னால் சத்தியமாக நினச்சே பார்க்க முடியலடி. மித்து, எப்படி ஆதி சார் கிட்ட உன் லவ்வை சொல்லுவேன்? சீக்கிரம் சொல்லு மித்து, அதுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். ஆமாம் வைஷு, நீ சொல்கிறது கரெக்டு தாண்டி. கடவுள் எனக்காக அனுப்பி வைக்கப்பட்ட ஆண் தேவதை தான் என்னோட ஹிட்லர். இன்னும் 2 வீக்ஸ் தான் இருக்குது அவனோட பர்த்டேக்கு. ஸோ அவன் பர்த்டே அன்னைக்கு கண்டிப்பாக என் மனசில் உள்ளதை நான் அவன்கிட்ட சொல்லிடுவேன். ஆனால் அது வரைக்கும் உன்னை பிடிக்கல, உன்னை லவ் பண்ணலைன்னு அவனை டீஸ் எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு பண்ண போகிறேன். பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக அவனோட பர்த்டே அன்னைக்கு சர்ப்ரைஸாக அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். மித்து, உண்மையாவே அந்த டே எப்போ வரும்னு நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன்டி. நான் மட்டும் இல்லை, ஆடியன்ஸும் வெயிட் பண்ணுவாங்க. என்ன ஆடியன்ஸ், அப்படி தானே? சரி, ஓகே வைஷு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுற வரைக்கும் நான் இந்த மாதிரி உங்ககிட்ட சொன்னதை நீ அவன்கிட்ட வாயே திறக்கக்கூடாது. ஓகே, நமக்குள்ள மட்டும் தான் இருக்கணும். ஏன்னா நான் அவனுக்கு சர்ப்ரைஸாக ப்ரப்போஸ் பண்ணணும். ஓகே மித்து, என்னடி இப்படி சொல்லிட்டே நீ? நான் இதுக்கு அவர்கிட்ட இதெல்லாம் சொல்ல போறேன். யூ டோன்ட் வரி, நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். யாரு நீ? சொல்ல மாட்டேன். நம்பிட்டேன். மேடம், எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு என்னை பத்தி A to Z அவன்கிட்ட சொன்னது நீ தானே? நானா எதுவும் சொல்லலையேடி. போதும், நான் எப்போவோ கண்டுபிடிச்சிட்டேன் நீ தான் எல்லாத்தையும் அவன்கிட்ட சொன்னேன்னு. அதனால ரொம்ப ஓவரா சமாளிக்காத. ஓகே மித்து டார்லிங், இல்லடி, ஆதி சார் உன்னை எவ்வளோ விரும்புறாருன்னு அவரோட கண்ணை பார்த்தாவே எனக்கு தெரிஞ்சதுடி. அதனால தான் அவர் உன்னை பற்றி கேட்டோன்னே எனக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்கிறதுக்கு மனசு வராமல் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஆனால் நீ கவலைப்படாத, கண்டிப்பாக இதை நான் சொல்லவே மாட்டேன். ஓகே? ஆமாம் வைஷு, அவன் என்னை எந்த அளவுக்கு விரும்புகிறான்னு எனக்கும் நல்லாவே தெரியும்டி. ஆனாலும் இவ்வளோ நாள் அவனை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மாதிரி ஏதோ ஒன்று தடுத்துச்சு. ஆனால் இன்னைக்கு என்னமோ தெரியல, அவனை லைஃப்பில் மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு நான் ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கேன்டி. அதனால் கண்டிப்பாக அவனை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். இன்னும் 2 வீக்ஸ் தானே, அவனுக்கு நான் ஓகே சொல்லிடுறேன். வைஷு, நான் மறுபடியும் சொல்கிறேன், நமக்குள்ளார இப்படி பேசிக்கிறது எதுவுமே அவனுக்கு தெரியக்கூடாது. அதோட அவன் பர்த்டே அன்னைக்கு நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறது அவனுக்கு சுத்தமாக தெரியவே கூடாது. ஓகே மித்து, நான் உண்மையாவே சொல்ல மாட்டேன், என்ன நம்பு. நீ ஏன் சொல்ல மாட்டேன்? ஒருவேளை உன் வாய் தவறி வந்துருச்சுன்னா அதனால தான். எதுக்கும் நீ என் மேலே ப்ராமிஸ் பண்ணு, அப்பதான் நீ ப்ராமிஸை மீற மாட்டேன். மித்து, என்னடி ப்ராமிஸ்லாம் கேட்குறா? இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் ஓவரா தெரியல. நான் சொல்ல மாட்டேன், என்ன நம்பு. சரிடி, நம்புறேன். ப்ராமிஸ்லாம் வேண்டாம், போதுமா? வைஷு, என்னமோ தெரியலடி, இன்னைக்கு நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். அதோட எனக்கு திடீர்னு அவனை பார்க்கணும்லாம் வேற தோணுதுடி. அதனால அவன்கிட்ட ஃபோன் பேசணும் போல இருக்கு. நான் போய் ஃபோன் பேசுகிறேன். மித்து, நீயா இது? இந்த சின்ன இதே எவ்வளோ ஷாக்கை தாண்டி தாங்கும். அப்பா, சின்னடி நீ ஷாக்கு மேலே ஷாக்காக கொடுத்துக்கிட்டே இருக்க. உண்மையாகவே உன்னை இப்படி பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குடி. சரி, ஓகே மித்து, நீ போய் ஃபோன் பேசு. நானும் அர்ஜுன் கிட்ட பேசணும், நானும் போய் பேசுகிறேன். பாய் மித்து. சரிடி. ஆதித்யா, ஹிட்லர் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதை நான் ஒரு வாட்டி கூட உங்ககிட்ட சொன்னதே இல்லைல்ல. நீ நிறைய வாட்டி என்கிட்ட கேட்டிருக்க, சின்ன உனக்கு பிடிக்குமாடின்னு. எப்போவுமே நான் உங்ககிட்ட போய் தான் சொல்லுவேன். ஆக்சுவலாக உன்னை எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். நீ எப்போவே என் மனசுக்குள்ளார வந்துட்டேன். இன்னைக்கு நீ தேவ் சார்னு தெரிஞ்சோன்னே என்னமோ தெரியல, சீக்கிரமாகவே என் மனசில் உள்ள காதலை உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. ஐ லவ் யூ ஹிட்லர். சீக்கிரமாகவே உன்னோட மித்து பாப்பா உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவேன். ஆனால் அது வரைக்கும் உன்னை நல்லா வச்சு செய்வேன். ஐ லவ் யூ டா ஹிட்லர். ஐயோ பிடிச்சிருக்கு
சிரிக்கும் என்னவோ